தெய்வத்தின் உறவினர்கள், ஹரிஹர முராரி தேவர்களின் மைத்துனர் நாகதேவன் மதயானை அடக்க வருகிறார். யானை அடக்கலாம் நினைச்சிட்டா போல இருக்கு. நம் ஓர்கள் நகரத்தில் இந்த மலையானையை அடக்கும் ஆண்மகனே இல்லையா? இல்லாமல் என்ன பிரசாதாதித்யா இருக்கிறார். இளவரசர் ருத்ரதேவன் இருக்கின்ற சங்கதியை நீ மறந்தாலும் நாங்கள் மறக்கவில்லை. வீரன் என்றும் சூரன் என்றும் ஜெகதல பிரதாபன் என்றும் பாட்டிக்கதைகள் கேட்டது தவிர இளவரசரின் வீரத்தை கண்ணால் பார்த்ததில்லை. பங்காளியான நாங்கள் மட்டுமல்ல, ராஜ்யத்தில் உள்ள மக்களும் கூட இதுவரை ருத்ரதேவனை பார்த்ததே இல்லையா? பண்டிகை நாளாவது பிரபு இம்மன்றத்திலே தோன்றுவாரா? இளவரசரின் அற்புத தரிசனம் எங்களுக்கு கிடைக்குமா? பிரபு, மக்களின் ஆசையை நிறைவேற்றுவது மன்னரின் கடமை. பிரசாதாதித்யா, ருத்ரதேவனை வரச்சொல். ஏற்கனவே மதம் பிடிச்சிருக்கிற யானை இந்த மருந்தையும் சாப்பிட்டா இளவரசர் கதி என்னாக போகுதோ? காகத்தீய பட்டத்து ராஜன், பிருத்வி மண்டலத்தின் சூரன் ருத்ரதேவ இளவரசர் வருகிறார். மகாமந்திரி, ருத்ரதேவன் என் கண்களுக்கு சிங்கம் போல் காட்சியளிக்கிறார்.
சக்கரவர்த்தி ருத்ரதேவ இளவரசர் வாழ்க! வாழ்க! மன்மதனுக்கு உருவமில்லை என யார் சொன்னது கனபாம்பா? அங்க பாரு, ஆற்றலும் அழகும் கலந்த உருவத்தில் உன் சகோதரன் ருத்ரதேவன். என்ன மாதிரி கன்னி பெண்கள் கடத்திடக் கூடாதுன்னு இவர் இவ்வளவு நாளா கோட்டைக்குள்ளே இருந்தாரா? முத்தாம்பாவுக்கு கவிதையா அள்ளி கொட்டுது. சொந்த சகோதரி நானே என் அண்ணனை பண்டிகைக்கும் விழாக்களுக்கும் தான் பாக்குறேன். இந்த காவலர்கள் எங்க போய் தொலைஞ்சாங்க? பெண்கள் எல்லாம் இப்படி மோதி மேல மேல விழுந்தா தடுக்க வேணும்னு தெரியாது. அவங்க மேல விழுந்ததால கோவமா இல்ல நீ விழ முடியாம போனதால கவலையா? பார்த்தீர்களா மகாமந்திரி, இளவரசர் மீது பெண்களுக்கு எவ்வளவு மோகம்! உடனடியாக விவாகம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஸ்ரீகிருஷ்ணர் பின்னால் கோபியர்களைப் போல எத்தனை பெண்கள் வருவார்களோ, எத்தனை அந்தப்புரங்கள் கட்ட வேண்டி வருமோ. ஏழு கோட்டை சுவர்கள் அமைக்கும் பணிக்கு நிதி திரட்ட நடக்கவிருக்கும் இந்த விழாவினில் 2 சிறப்பம்சங்கள் இருக்கின்றது. காக்கத்தீய பெருமைக்கு சான்றாக நிற்கும் இந்த விஜயஸ்தூபியை ஏறி வெல்லும் வீரனுக்கு காக்கத்தீய வெற்றி வீரன் விக்ரம விஜயன் என்ற விருது வழங்கப்படும். அதோடு வர்தமானபுரத்தைச் சேர்ந்த லகுமையா ரெட்டி மகனான கோணவரதா ரெட்டிக்கு ஆதவோனி ஏலிக்க கோடா ரெட்டியின் மகளான அனாமிகா தேவியை சக்கரவர்த்தியின் முன்னிலையில் மனம் முடித்து வைக்கப்படும். இரு மனம் மட்டுமல்ல, 2 பிரதேசங்களும் இணைய போகிறது. இந்த திருமணத்துக்கு கிடைத்த பரிசுகளை நிதியாக சமர்ப்பிக்கின்றோம். பலே லகுமையா ரெட்டி, உங்கள் கஜானாவில் இருந்து காசை எடுக்காமல் மக்கள் மீதே வாரத்தை வைக்கின்றீர். சுவாமி காரியம் சுப காரியம். முதலில் வீரர்கள் போட்டி நடக்கட்டும். நான் விரும்புவதும் கூட அதுதான். முதலில் போட்டி, பிறகுதான் திருமணம். கல்யாணம் முடிஞ்ச உடனே சொப்பு தங்கம்லாம் நமக்கு, போலி தங்கம் கஜானாவுக்கு. மகனே வரதா, நீ மண்ணக்கவனால அந்த விருது உனக்கு தான். முதல்ல இந்த விழா நடக்கட்டும், நீ வா. என்றைக்கு இருந்தாலும் உனக்கும் நான் தான் புருஷன். வாமா. காக்கத்தீய சாம்ராஜ்யத்தில் இந்த ஸ்தூபியில் ஏறக்கூடிய வீரனே இல்லையா?
காக்கத்திய வெற்றி வீரன் விக்ரம விஜயன் வாழ்க! நம் காக்கத்திய வெற்றி வீரன் விக்ரம விஜயன் வாழ்க! அற்புதம் வீரனே, உன் சாகசம் அளவிட முடியாதது. யாரப்பா நீ? உன் பெயரையும் உன் ஊர் பெயரையும் சொல்லி வெற்றி விருதினை பெற்றுக்கொள். பதில் பேசாமல் இருப்பது அரசரை அவமதிப்பதாகும். வெற்றி பெற்றவனாதலால் மறுவாய்ப்பு தருகிறோம். பதில் சொல், தாம் யாரோ? கோட்டை சண்டி வீரன். கோட்டை சண்டி வீரன். கோட்டை சண்டி வீரன். கோட்டை சண்டி வீரன். நீ கத்தி சுத்துறத பார்த்தா இந்த தேசத்துல நீதான் எனக்கு போட்டியா இருப்பன்னு தோணுது கண்ணா ரெட்டி. கோணகண்ணா ரெட்டி. இவன் தந்தையும் எனது அண்ணனுமான கோணபுத்தா ரெட்டி மாதிரி இந்த கோணக்கண்ணா ரெட்டி காகத்தேயருடன் கைகோர்ப்பான் என்று பார்த்தால் எதிர்த்து கத்தி தீட்டுகிறான் பிரபு. கோட்டை சண்டி வீரனாக மாறி சிற்றரசர்களின் செல்வத்தையும் உயிரையும் பறித்து விடுகிறான். ஆமா, கோட்டை சண்டி வீரன். என்னை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க. என்ன நேர்ல பார்த்தவங்கள பல பேரு இப்போ உயிரோடவே இல்ல. நாம் காக்கத்திய வெற்றி வீரன் விக்ரம விஜயன் வாழ்க! ஏய், கம்முனுடா. இந்த ஸ்தூபில ஏறுறது, முதுக சொரியறது, மண்ணை மிதிக்கிறது, இதெல்லாம் ஒரு பந்தயமாடா? யாருன்னா கையில தாயத்து அந்த புலிப்பாலைய கறக்கிறவனுக்கு மாட்டுப்பால் கறக்கிறது ஒரு கஷ்டமாடா? நேரடியாக சொல், எதற்காக வந்தாய்? சொல்றேன். என் சித்தப்ப முதுகுல குத்தி என் அப்பனை கொன்னா. விட்டுட்டேன். தகப்ப மாதிரி பார்க்க வேண்டிய ராஜா கண்டுக்கல. அதையும் விட்டுட்டேன். மக்களுக்காக போராட்டம் பண்ணா கொள்ளக்காரன்னு முத்திர குத்துனாங்க. அதையும் கூட நான் விட்டுட்டேன். எனக்கு அநியாயம் நடந்தா அழமாட்டேன். ஆனா என் முன்னால அநியாயம் நடந்தா விட மாட்டேன். சக்கரவர்த்திக்கு முன்னால ஒரு பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாத ராஜ கல்யாணமா? நடக்காது. கோணகண்ணா ரெட்டி என்னடா வரதா என் சகோதரா? ஏண்டா பல்லி வாயில மல்லிப்பூ வச்ச மாதிரி உனக்கு எதுக்குடா இந்த கல்யாணம்? மறுபடியும் ஏண்டா இந்த ஸ்தூபில ஏறி ஏறி விழுற? யாருன்னா கையில தாயத்து. இப்படி எல்லாத்துலயும் அறகுறையா இருந்தீன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு கூட நீ முடியாதுடா. அறகுறை வீரா. அரகுர வீரனாலும் வீரன் தானே. என் மருமகன் பாதி ஏறிட்டான், எங்களுக்கு அது போதும். பாதிதான் பண்ணுவான், அது போதுமா? இளவரசே, கோணகண்ணா ரெட்டி என் மகள் அனாமிகா மீது கண் வைத்திருக்கிறான். அதனால் தான் இவளை தூக்கிச் செல்ல வந்திருக்கிறான். அனாமிகா மீது இல்லை, காக்கத்திய சிம்மாசனத்தின் மீதே கண் வைத்திருக்கிறான். கம்முனேரியா ஹரிஹர தேவையா. ராஜாவா இருக்க தகுதி வெறும் வாரிசு இல்ல, ஒரு வீரன். பெரியவங்க சொல்லல, ராஜ்யம் வீரத்துக்கானது. கண்ணா ரெட்டி. கோணகண்ணா ரெட்டி. ஆமா ஆமா, கொள்ளக்கார சண்டி வீரன். ராஜ அவமானம் மன்னிக்க முடியாத குற்றம். ஏன் சொல்ல மாட்டேன்? தப்பு எது சரி எதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ கோட்டைக்கு வெளியே வரணும்னா ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி கத்தணும். இங்க ஒவ்வொரு சிற்றரசனும் ஒரு மத யானை தான். ஜனங்களை ஏறி மிதிக்கிறாங்க. இந்த மத யானைகளை நீ விட்டாலும் நான் விடுறதா இல்ல. என்ன திமிரு? மன்னிக்கணும், உடம்பெல்லாம் திமிருதான். வார்த்தையாலே விளையாடுறியா? வேட்டையாடி விளையாடுறவன். வேட்டை எங்களோடது. பிரசாதாதித்யா, வீரர்களே, சுற்றி வளையுங்கள்.
சிங்க குட்டிங்களா? சின்ன உண்டி வில்ல வச்சே இவங்கள மிரட்டுறீங்களா? சிறுவர்கள் என்று பார்க்க மாட்டோம், பின்னால போங்க. அப்பா என்ன உங்க அன்பு நல்லா இருக்குடா. குட்டி சிங்கங்களா, அண்ணன் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கோன கண்ணா ரெட்டி, நீ சொன்ன மாதிரி எனக்கு இந்த ராஜ திருமணத்துல விருப்பமே இல்ல. ஆனா வரதா ரெட்டி அரகுர வீரன், இவன் என்ன நீ தூக்கிட்டு போக விட மாட்டான். உனக்கு தைரியம் இருந்தா இவனை தோக்கடிச்சிடு, அப்புறம் நானே உன் கூட வந்துடுறேன். ஆணையிடுங்கள் இளவரசே, இன்று என் திருமணம், இவனது மரணம், இரண்டுமே என் கையால் தான். இவனை கொல்லத்தான் இத்தனை காலமாக நான் காத்திருக்கிறேன். அனாமிகா, நீ தயாராரு. வீரர்களே, கண்ணா ரெட்டியை சுற்றி வளையுங்கள். நாம கொடுத்த வாக்கை காப்பாத்தியாச்சு. வாக்கு கேட்டவ தை மாசமும் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. முன்ன அவ வந்தபோது கூட இப்படிதானே நீ கணச்ச? நண்பா, நீ என்ன தனியா வந்திருக்க? பாதுகாவலர்கள் எங்க? நீ காதல் முத்தி போய் பைத்தியம் ஆயிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் தனியா வந்தேன். உனக்கு என்ன நண்பா, முத்தம்பால திருமணம் பண்ணிக்கிட்டு சுகமா இருக்க. ஆனா நான் தான் தன்னந்தனியா தவிக்கிறேன். இப்போ நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. என் பிரியமான வருவா, அவ குடும்பத்துல பேசி நீ தான் என் கல்யாணத்தை நடத்தணும். நடத்தணும்னா நீ ஒரு பந்தயத்துல ஜெயிக்கணும். நீ காதல் மயக்கத்துல விழுந்தாலும் வாழ் வீச்சை இன்னும் மறக்கலன்னு நிரூபிக்கணும். தோக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க பேச்ச கேட்கணும். அப்படின்னா உன்னை ஜெயிச்சு நான் காதலிச்சவள கை பிடிச்சேன். ருத்ரதேவா, ஒரு முறை முத்தாம்பாளைப்பார். இந்த உண்ணாவிரதம் இப்படியே தொடர்ந்தா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு வைத்தியர். கவசங்களை சுமந்து சுமந்து பாரமா இருக்கு. இந்த சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்கணும். கொஞ்சம் உதவி பண்றியா? ஐயோ, இங்க இருக்கிற செடிக்கு கூட கண்ணு இருக்கும். கழட்டுனா இத்தனை நாள் மறைச்சு உங்க ஜென்ம ரகசியம் தெரிஞ்சு போகாது? அப்படின்னா இந்த ரகசியம் உனக்கு தெரியுமா? எப்படி? எப்ப தெரிஞ்சது? நிச்சயதார்த்தம் அன்னைக்கே. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணோட ஸ்பரிசம் தெரியாதா? திருமணத்துக்கு முன்னாடியே தெரியுமா?
தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு தலை குனிஞ்சு தாலியை கட்டிக்கிட்ட நீ? நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும்னு தான் எனக்கு நானே கட்ட வைத்த காவல் கொடி இது. இது ஏதோ பெரிய தியாகம்னு நான் நினைக்கல. தியாகம்னா நீங்க தான். நீங்க சுமக்கிறது வெறும் கவசத்தோட பாரம் இல்ல, இந்த நாட்டோட பாரம். காப்பாத்தினது உங்களை மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்களையும் தான். எவ்வளோ அழகா புரிஞ்சுக்கிட்ட நீ. உன் நல்ல எண்ணத்துக்கு நான் தலை வணங்குறேன். இந்த நொடியிலிருந்து உன்னை என் மகளா நான் ஏத்துக்கிறேன். உன் வாழ்க்கை வீணாகாம இருக்க திருமணமும் செஞ்சு வைக்கிறேன். சாளுக்கிய வம்சத்துல ஒருத்தன் உனக்கு தகுந்த ஜோடி. என் திருமணம் இருக்கட்டும். அது சரி, சாளுக்கிய வீரபத்ரனோட உங்க திருமணம் எப்போ? இந்த பிறவி மக்களுக்காக, அடுத்த பிறவி உனக்காக. அழகான தத்துவ வரிதான். என்ன காதலிக்கலன்னு உன் மனசை தொட்டு சொல்லு. பதில் சொல்ல தைரியம் இல்லாம உனக்கு நீயே ஏன் துரோகம் பண்ணிக்கிற? உன் வாழ்க்கையை விட, உன் சொந்த ஆசைகளை விட, நம்ம நட்பை விட, நம்ம காதலை விட மக்கள் தான் முக்கியன்ற போது எனக்குள்ள காதலை புதைச்சிக்கிட்டு உன்னோட சேர்ந்திருக்க முடியாது. வர என் வாழ்க்கையில திருமணங்கிறது இல்லை. எப்பவுமே ருத்ரதேவனாவே இருந்துடுறேன். காகதீய மக்களுக்காக தன்னோட சொந்த சுகங்களை தியாகம் செய்யற உங்களை போல உயர்ந்த பெண்மணிய கண்ணால பார்க்கறதும் சேவைகள் செய்யறதும் நான் செஞ்ச தவம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க கடமையை செஞ்சு முடிங்க.